வணக்கம். அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இன்னைக்கு கார்த்திகை தீபத் திருநாள் எப்படி சிறப்பா கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி சிறப்பு நைவேத்தியங்கள், பொரி உருண்டை, அடையெல்லாம் செய்யப்பட்டது. அண்ணாமலையாருடைய திவ்ய தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். வாசினி பாப்பாவுடைய நகைகளை எல்லாம் அண்ணாமலையார் சாத்திக்கிட்டு எல்லாருக்கும் திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் அப்படின்னா 18 படி பூஜை நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடக்கும். அதே மாதிரி இந்த வருடமும் மிக சிறப்பான முறையில் தர்மசாஸ்தா ஐயனுக்காக பூஜை. பிள்ளையார் இல்லாமல் பூஜை எப்படி? கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கும் சிறப்பு ஆராதனை அப்படின்னு 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு. தொடர் மழை காரணமாக வாசலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு. படிகள்லாம் நிறைய தீபங்கள் ஏற்றி வச்சு அண்ணாமலையாருடைய விளக்கும், புதுசாக வாங்கியிருக்கிற இந்த விளக்கும் ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கு. நன்றி.